வணக்கம் சகோதரன் சகோதரிகளே, இது உங்கள் வேல்டேன். இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. டைரக்டர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தில் ஹீரோயினா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த கிளிம்ஸ் வீடியோவை பார்க்குறப்ப இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ரொமான்டிக் ட்ராமா மூவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் விக்ரம். கன்னடத்துலேருந்து KGF, தெலுங்குலேருந்து புஷ்பா அப்படின்னு சூப்பர் ஹிட் படங்களாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் கோவிட்-19 அப்புறம் ஒரு தரமான படம் வரலையே அப்படின்னு நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க. அந்த வருத்தத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கைதி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ணதுக்கப்புறமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்ததும் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக இது அமைஞ்சிச்சு. பழைய விக்ரம் படத்தை எடுத்துட்டு வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணது அன்பு அறிவு மாஸ்டர்ஸ் உடைய கொரியோகிராஃபி. படத்தில் உசுர கொடுத்து நடிச்ச பகர் ஃபாசில், விஜய் சேதுபதி, ஆர்ஜென்டினா அப்படிங்கிற அந்த கேரக்டர் படம் முடிகிற கடைசி நிமிஷத்தில் வந்தாலும் படத்தில் நடித்த எல்லா கேரக்டருடைய நடிப்பையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா வந்ததும் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவும் தமிழ் சினிமாவை பார்த்து வியந்துச்சு. இப்படி இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 2 வருஷமாகுது. அதை சினிமா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டர் ரிபா மோனிகா நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த படத்தை சூரியகுமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒரு லவ் ரொமான்டிக் சென்டிமெண்ட் ட்ராமா மூவியாக எடுத்திருக்காங்க. டைரக்டர் எல்லாம் டைரக்ஷனில் கவின் ஹீரோவும் நடித்த படம் தான் ஸ்டார் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இன்னையோட 25 நாள் ஆகுது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் குகன் சென்னப்பன் டைரக்ஷனில் ஆக்டர் சத்யராஜ், ஆக்டர் வசந்த் ரவி லீடர் நடிச்சிருக்க படம் தான் வெப்பன். இந்த படம் ஜூன் 7 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷனாகவும் சூப்பர் ஹியூமன் கான்செப்டை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாகவும் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துலேருந்து ஆசைக்கு அளவியது அப்படிங்கிற வீடியோஸ் அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் TJ ஞானவேல் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன் படம் அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னா, அக்டோபர் மந்த் ஆயுத பூஜை டேட்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் இமயமலை பயணத்தில் இருக்காரு. ஆன்மீக பயணமான இமயமலை பயணத்தை முடிச்சுட்டு வந்த உடனே ஜூன் 10 இருந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண போற கூலி படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்த படத்தில் ஆக்டர் சத்யராஜும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு. ஹாலிவுட்ல ஸ்பைடர்மேனுடைய மிகப்பெரிய வில்லனா அது வெனம் தான். ஹாலிவுட்ல வெனம் படத்துடைய ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? உங்களுக்கான அப்டேட் தான் இது. ஆக்டர் டாம் ஹார்டி நடிச்ச வெனம் படத்துடைய 3rd பார்ட் வெனம் த லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அக்டோபர் 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வெனம் த லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த படத்துடைய தமிழ் ட்ரைலரை ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.